நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல இன்வல்யூட் அண்ட் எவால்யூட் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். சோ இந்த இன்வல்யூட் அண்ட் எவால்யூட் அப்படின்ற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 6 பார்ட் 7 அதாவது ஒரு ரெண்டு பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். பார்ட் 6ல பாத்தீங்க அப்படின்னா இன்வல்யூட் அண்ட் எவால்யூட் அப்படின்னு பாக்குறோம். பார்ட் 7ல பாத்தீங்க அப்படின்னா ஹெலிக்ஸ் அப்படின்ற டாபிக் பாக்குறோம். சோ ஒரு ரெண்டு பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். சோ இந்த ரெண்டு பார்ட்டையுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டே 3ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்குறோம். சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சோ நம்ம வந்து ஒன் டே இந்த ஒன் டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ நம்ம ஆல்ரெடி இந்த யூனிட் 4ஓட டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியோட ஸ்டடி பிளான் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். சோ அந்த ஸ்டடி பிளான்ல இந்த டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணிருப்போம். அந்த 10 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 8 டேஸ்ல நம்ம ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு லாஸ்ட் 2 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கும் ரிவிஷன் பண்றதுக்கும் நம்ம வந்து வச்சிருப்போம். அந்த பேஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 8 டேஸ்ல ஒரு 8 டாபிக்கா பிரிச்சிருப்போம். இந்த டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிய டே 1ல ஒரு டாபிக், டே 2ல ஒரு டாபிக் அப்படின்னு பிரிச்சிருப்போம் நம்ம. சோ அதுல டே 1ல பாத்தீங்க அப்படின்னா கர்வ்ஸ் இன் ஸ்பேசஸ் அப்படின்ற டாபிக் எடுத்திருப்போம். சோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு பார்ட்டா வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். பார்ட் 1ல கர்வ்ஸும் பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிளேன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அதே மாதிரி டே 2ல பாத்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்திருப்போம். சோ இந்த டே 2ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பார்ட்டா நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். இந்த கர்வேச்சர் அண்ட் டார்ஷியன் டே 2ல பாத்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் அண்ட் டார்ஷியன் அதுல உள்ள டெஃபினிஷன், ஃபார்முலா, ரிசல்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு பார்ட் ஆகும். சோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் அதாவது கர்வேச்சர் அண்ட் டார்ஷியனை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஒரு பார்ட் ஆகும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள், ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டா நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். சோ இதை டே 2ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சோ இந்த ரெண்டு வீடியோவும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ நம்ம ஏற்கனவே பார்த்த டே 1 டே 2ல கம்ப்ளீட் பண்ண வீடியோவை நீங்க வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டே 3ல நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்வல்யூட் அண்ட் எவால்யூட் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். சோ இந்த டாபிக்ல நம்ம ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்ப இதுல பார்ட் 6ல பாத்தீங்க அப்படின்னா இன்வல்யூட் அண்ட் எவால்யூட் அப்படின்ற டாபிக்ல இதுல நம்ம என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ்ல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்வல்யூட் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவால்யூட். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பாக்குறோம், நம்ம ரிசல்ட்ஸ் அதாவது இன்வல்யூட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவால்யூட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ். இந்த இன்வல்யூட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த இன்வல்யூட், ஈக்குவேஷன் ஆஃப் த எவால்யூட் அப்படின்றத பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்வல்யூட் எவால்யூட்டுக்கு கர்வேச்சர் அண்ட் டார்ஷியன், சோ இதோட ஃபார்முலா நம்ம வந்து பார்ப்போம். கர்வேச்சர் ஆஃப் இன்வல்யூட், கர்வேச்சர் ஆஃப் எவால்யூட், அதே மாதிரி டார்ஷியன் ஆஃப் இன்வல்யூட், டார்ஷியன் ஆஃப் எவால்யூட் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெக்டர் கர்வ்ஸ் என்னன்னு பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ், சோ இந்த வெக்டர் கர்வ் பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். சோ இந்த இன்வல்யூட் அண்ட் எவால்யூட்டை பேஸ் பண்ணி இங்க நம்ம ரிசல்ட்ஸ் படிப்போம். இதுவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் தான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்க்ரூவன்ட் கர்வ்ஸ், ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா யூனிக்னஸ் தியரம் ஃபார் எங்க பாக்குறோம் நம்ம ஸ்பேஸ் கர்வ். சோ இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ட் 6ல இன்வல்யூட் அண்ட் எவால்யூட் அப்படின்ற டாபிக் கீழே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. ஓகேவா? நீங்க இதுல ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன பாக்குறோம் அப்படின்னா இன்வல்யூட்னா என்னன்னு பாக்குறோம். அதாவது இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா இன்வல்யூட்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவால்யூட்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்வல்யூட்டோட ரிசல்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எவால்யூட்டோட ரிசல்ட் பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கர்வ நம்ம எப்ப இன்வல்யூட் எப்ப நம்ம வந்து எவால்யூட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்ப இதுல சி அப்படின்ற ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. இந்த சீன்ற கர்வ்ல ஒரு லைன் டச் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா இதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சீன்ற கர்வ்ல நம்ம ஒரு லைன் வரைகிறோம், அதாவது டான்ஜென்ட் வரைகிறோம். இத இன்னொரு கர்வ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா C1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன கர்வ் எடுத்துக்கிறோம், நம்ம C1. சோ இதுக்கு இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது என்ன இருக்கும், நமக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குமா. சோ அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா P அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ இந்த பாயிண்ட நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம P1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இந்த இடத்துல இந்த சீன்ற கர்வோட டான்ஜென்ட்
C1 அப்படின்ற கர்வுக்கு நமக்கு என்ன இருக்கும், நமக்கு நார்மலா இருக்குமா. சோ இதுதான் நம்ம வந்து இப்ப சொல்ல போறோம். எது வந்து நமக்கு இன்வால்யூட், எந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா எவால்யூட் அப்படின்றத. சோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது C அப்படின்ற கர்வ்ல ஒரு லைன் டான்ஜென்ட் வரைகிறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா C1 அப்படின்ற கர்வுக்கு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கும். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, if the tangent to the curve C, எங்க எடுத்துக்கிறோம் நம்ம, Cன்ற கர்வ்ல ஒரு டான்ஜென்ட் எடுத்துக்கிறோம், ஆர் நார்மல் டு த அனதர் கர்வ் எங்க எடுத்துக்கிறோம் நம்ம, C1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப C அப்படின்ற கர்வ்ல டான்ஜென்ட்டா எடுத்துக்கிற கர்வு அனதர் கர்வுக்கு என்னவா இருக்கும், நமக்கு நார்மலா இருக்கும். சோ இது வந்து நம்ம C1 அப்படின்ற கர்வ்ல எடுத்துக்கிறோம். தென் இங்க நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, the C1 அப்படின்றத இன்வல்யூட் ஆஃப் என்னன்னு சொல்லலாம், நம்ம C அப்படின்னு சொல்லலாம். C1 அப்படின்றது இஸ் கால்டு இன்வல்யூட் ஆஃப் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, C. சோ அதே மாதிரி C அப்படின்றத இஸ் கால்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எவால்யூட் அப்படின்னு சொல்லலாம். C அப்படின்றத எவால்யூட் ஆஃப் என்னன்னு சொல்லலாம், நம்ம C1 அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் டெஃபினிஷன். அதாவது ஒரு கர்வு இன்னொரு கர்வ்ல எப்ப நமக்கு இன்வல்யூட் எப்ப எவால்யூட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இதுதான் டெஃபினிஷன். அதாவது டான்ஜென்ட் டு த கர்வ், ஒரு கர்வோட டான்ஜென்ட் இன்னொரு கர்வோட நார்மலா இருந்துச்சு அப்படின்னா, சோ அந்த கர்வு C அப்படின்றத நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம எவால்யூட் ஆஃப் C1 அப்படின்னு சொல்லுவோம். C1 அப்படின்றத இன்வல்யூட் ஆஃப் என்னன்னு சொல்றோம், நம்ம C அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன், இன்வல்யூட் அண்ட் எவால்யூட்டோட டெஃபினிஷன். ஓகேவா. நீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் இன்வல்யூட். இன்வல்யூட்டோட ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா R1 வெக்டர் ஈக்குவல் டு R வெக்டர் பிளஸ் C மைனஸ் S இன்ட்டு என்ன பார்க்கறோம் நம்ம, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் இன்வல்யூட். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் ஆஃப் இன்வல்யூட் K1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன எடுக்கிறோம் நம்ம, K ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர் பை K இன்ட்டு என்னன்னு பாக்குறோம் நம்ம, C மைனஸ் S அப்படின்னு பாக்குறோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் ஆஃப் இன்வல்யூட், கர்வேச்சர் ஆஃப் இன்வல்யூட் பாக்குறோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் என்ன பாக்குறோம் நம்ம, இன்வல்யூட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டார்ஷியன் ஆஃப் என்ன பாக்குறோம் நம்ம, இன்வல்யூட். இன்வல்யூட்டோட டார்ஷியன் பாத்தீங்க அப்படின்னா τ1 ஈக்குவல் டு K இன்ட்டு டவு டேஷ் மைனஸ் டவு இன்ட்டு K டேஷ் பை K இன்ட்டு C மைனஸ் S இன்ட்டு என்ன இருக்கும் நமக்கு, K ஸ்கொயர் பிளஸ் என்னன்னு வரும் நமக்கு, டவு ஸ்கொயர். சோ இந்த ஃபார்முலாவை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கேட்கலாம். சோ அதனால இந்த இன்வல்யூட்டோட ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா R1 ஈக்குவல் டு R பிளஸ் C மைனஸ் S இன்ட்டு T அப்படின்னு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் இன்வல்யூட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் ஆஃப் இன்வல்யூட் என்ன அப்படின்னா K1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர் பை K இன்ட்டு C மைனஸ் S. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டார்ஷியன் ஆஃப் இன்வல்யூட் அப்படின்றது என்ன அப்படின்னா τ1 ஈக்குவல் டு K டவு டேஷ் மைனஸ் டவு K டேஷ் பை என்னன்னு சொல்றோம் நம்ம, K இன்ட்டு C மைனஸ் S. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன வரும், நமக்கு K ஸ்கொயர் பிளஸ் என்ன வரும் நமக்கு, டவு ஸ்கொயர். இங்க டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா K இன்ட்டு C மைனஸ் S, இங்கேயும் K இன்ட்டு C மைனஸ் S தான். சோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா K ஸ்கொயர் பிளஸ் என்ன வரும் நமக்கு, டவு ஸ்கொயர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்வல்யூட்டோட கர்வேச்சர் அண்ட் டார்ஷனோட ஃபார்முலா பார்த்தோம். ஓகேவா. நீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா எவால்யூட்டோட ஈக்குவேஷன் பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் அதோட கர்வேச்சர் ஆஃப் எவால்யூட் பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டார்ஷன் ஆஃப் என்ன பாக்குறோம் நம்ம, எவால்யூட். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எவால்யூட். சோ the first one என்ன பாக்குறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எவால்யூட் R1 ஈக்குவல் டு R பிளஸ் ரோ n மைனஸ் ரோ இன்ட்டு காட் ஆஃப் என்ன பாக்குறோம் நம்ம, கை பிளஸ் C இன்ட்டு என்ன பாக்குறோம் நம்ம, B வெக்டர். சோ இந்த இடத்துல the கை ஈக்குவல் டு அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டகிரல் டவு இன்ட்டு என்னன்னு வரும் நமக்கு, ds. சோ வந்து இந்த ஃபார்மட்ல இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா R1 ஈக்குவல் டு R பிளஸ் ரோ n பிளஸ் ரோ இன்ட்டு tan ஆஃப், இந்த இடத்துல காட்டுன்னு பார்த்தோம்ல, சோ இந்த காட்டு போல என்ன இருக்கலாம் நமக்கு, tan ஆஃப் கை பிளஸ் C இன்ட்டு என்ன வரலாம் நமக்கு, B வெக்டர். சோ இந்த இடத்துல இந்த ரெண்டு ஃபார்மட்ல எது வேணா வரலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் என்னன்னு சொல்றோம் நம்ம, எவால்யூட் அப்படின்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் ஆஃப் எவால்யூட். கர்வேச்சர் ஆஃப் எவால்யூட் எப்படி நம்ம வந்து நோட் பண்றோம் அப்படின்னா K1 ஈக்குவல் டு K கியூப் காஸ் கியூப் கை பிளஸ் C டிவைட் பை K இன்ட்டு டவு சைன் ஆஃப் கை பிளஸ் C மைனஸ் K டேஷ் இன்ட்டு காஸ் ஆஃப் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, கை பிளஸ் C. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் ஆஃப் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, எவால்யூட் அப்படின்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டார்ஷியன் ஆஃப் எவால்யூட்டோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா τ1 ஈக்குவல் டு மைனஸ் K சைன் இன்ட்டு கை பிளஸ் C இன்ட்டு
k ஸ்கொயர் இன்டு காஸ் ஸ்கொயர் ஆஃப் என்ன வரும் நமக்கு கை பிளஸ் சி டிவைட் பை சோ இங்க என்ன டினாமினேட்டர்ல பார்த்தோமோ அதே டேர்ம் தான் இருக்கும். சோ கர்வேச்சர்ல என்ன பார்த்தோமோ சோ அதே தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா டார்ஷன்ல இருக்கும். k டவ் இன்டு sin கை பிளஸ் சி மைனஸ் ஆஃப் k டாஷ் இன்டு கை பிளஸ் சி அப்படின்னு இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவால்யூட்டோட ஈக்குவேஷன் பார்த்தோம். சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எவால்யூட்டோட கர்வேச்சர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவால்யூட்டோட டார்ஷியன் என்னன்னு பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் சோ இந்த ரிசல்ட் கூட நமக்கு வந்து கேட்கலாம். சோ அதாவது இது என்ன ரிசல்ட் அப்படின்னா சோ இது ரெண்டையும் டிவைட் பண்றோம்னு வச்சுங்களேன், டார்ஷியனையும் கர்வேச்சரையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்ப டார்ஷியன் என்ன பார்த்தோம் நம்ம மைனஸ் கே சைன் கை பிளஸ் சி இன்டு கே ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் கை பிளஸ் சி டிவைட் பை இங்க டினாமினேட்டர்ல உள்ள k டவ் sin கை பிளஸ் சி மைனஸ் k டாஷ் காஸ் கை பிளஸ் சி. சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே சேமா இருக்குமா. இப்ப டவ் ஒன்னையும் அதாவது டார்ஷியனையும் கர்வேச்சரையும் டிவைட் பண்ணா அப்படின்னா சோ இந்த டினாமினேட்டர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். இப்ப இங்க டவ் ஒன்னோட வேல்யூ என்னது மைனஸ் கே சைன் என்ன இருக்கும் நமக்கு கை பிளஸ் சி இன்ட்டு நமக்கு என்ன இருக்கும் நமக்கு கே ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு கை பிளஸ் சி டிவைட் பை கர்வேச்சரோட ஃபார்முலால இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சோ இங்க எது மட்டும் இருக்கு நமக்கு k கியூப் இன்டு என்ன இருக்கு நமக்கு cos கியூப் கை பிளஸ் சிஎம். இப்போ இந்த k ஸ்கொயருக்கு இந்த k கியூப் கேன்சல் பண்ணுங்க, இந்த cos ஸ்கொயருக்கு இந்த cos கியூப்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா சோ டினாமினேட்டர்ல ஒரு k இருக்கும், டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு k இருக்கும், cos கியூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு cos டேர்ம் இருக்கும். அப்ப cos sin பிளஸ் sin இருக்குமா. இப்ப நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா sin இருக்கும். இப்ப இந்த k க்கு இந்த k கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா sin of கை பிளஸ் சி பை என்ன இருக்கு நமக்கு cos of கை பிளஸ் சி. இப்ப sin பை cos நம்ம என்னன்னு சொல்லிடலாம் tan அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 by k1 equal to நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் tan கை பிளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த ரிசல்ட் கூட நமக்கு வந்து கேட்கலாம். அதாவது எவால்யூட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எவால்யூட் பார்த்தோம், கர்வேச்சர் ஆஃப் எவால்யூட் பார்த்தோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டார்ஷியன் ஆஃப் எவால்யூட். அதுக்கப்புறம் இந்த டார்ஷியனையும் கர்வேச்சரையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது மைனஸ் tan ஆஃப் கை பிளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்வல்யூட்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம், இன்வல்யூட்டோட ஈக்குவேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் அதுல கர்வேச்சர் டார்ஷியன் பார்த்தோம், அதே மாதிரி எவால்யூட்டோட ஈக்குவேஷன் பார்த்தோம். சோ இந்த எவால்யூட்டோட கர்வேச்சர் டார்ஷியன் என்னன்னு பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த இன்வல்யூட்டோட ரிசல்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 5 ரிசல்ட் படிக்கிறோம். அதே மாதிரி எவால்யூட்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு 4 ரிசல்ட் நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த ரிசல்ட் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்டான ரிசல்ட். சோ இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. நீங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இன்வல்யூட்டோட ரிசல்ட் என்னன்னு பாக்குறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா the distance between corresponding points of two involute is நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம கான்ஸ்டன்ட். அதாவது distance between corresponding points of two involute அதாவது ரெண்டு இன்வல்யூட்டோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா an involute of C is a curve which lies on the நம்ம என்ன சொல்றோம் நம்ம tangent surface of C and intersect the generators orthogonally அப்படின்னு சொல்றோம். அதாவது an involute of C is a curve so எங்க சொல்றோம் நம்ம which lies on the tangent surface of C and intersect the generator கண்டிப்பா நமக்கு என்னவா இருக்கும் நமக்கு ஆர்த்தோகனல் இருக்கும். சோ ஆர்த்தோகனல்னா என்னது நமக்கு 90 டிகிரியா. அதாவது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லலாம், நம்ம ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பெர்பெண்டிகுலர், அப்படி இல்லைன்னா ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு 90 டிகிரி அப்படின்னு இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ரிசல்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் நம்ம the involute அதாவது distance between corresponding points of two involute ரெண்டு இன்வல்யூட்டோட ரெண்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கும் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். சோ இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா an involute of C is a curve which lies on the tangent surface. எங்க நமக்கு இதாவது நம்ம எடுக்கிற கர்வ் பாத்தீங்க அப்படின்னா the involute of the C அப்படின்ற கர்வ் which lies on the எங்க பாக்குறோம் நம்ம tangent surfaceல and intersect the generator ரெண்டுமே intersect ஆகுற ஜெனரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்றாங்க ஆர்த்தோகனலி அப்படின்னு இருக்கும். ஆர்த்தோகனல் அப்படின்னா என்னது நமக்கு பெர்பெண்டிகுலர். சோ பாத்தீங்கன்னா ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு இருக்கும். So next third result பாத்தீங்க அப்படின்னா if the curve C is a helix lying on the paraboloid of revolution then C is the involute of என்ன சொல்றோம் நம்ம சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம எடுக்கிற கர்வ் is a helix அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா so if C is a helix அப்படின்னா Cன்றது நம்ம இங்க ஒரு கர்வ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். Cன்ற ஒரு கர்வ் helix
lying on the நம்ம என்ன சொல்றோம் நம்ம paraboloid of revolution அப்படி இருந்துச்சு அப்படின்னா then the curve cன்றத நம்ம என்ன சொல்லிடலாம் நம்ம involute of the என்ன சொல்லலாம் நம்ம circle அப்படின்னு சொல்லலாம். சோ அதாவது சோ ரிசல்ட்ன்றத கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வராது. அதாவது C is the helix, Cன்ற கர்வு helix lying on the என்ன சொல்றோம் நம்ம paraboloid revolution அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா then the curve நம்ம எடுத்துட்ட கர்வ் அப்படின்றது கண்டிப்பா என்னன்னு சொல்லலாம் நம்ம involute of the நம்ம என்ன சொல்லலாம் நம்ம circle அப்படின்னு சொல்லலாம். அடுத்து fourth one பாத்தீங்க அப்படின்னா involute of the circular helix or நம்ம என்ன சொல்லலாம் நம்ம plane curve அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கு இன்வல்யூட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் நம்ம plane curve அப்படின்னு சொல்லலாம். இன்வல்யூட் ஆஃப் a சர்க்குலர் ஹெலிக்ஸ். அப்போ ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கு இன்வல்யூட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் நம்ம plane curve அப்படின்னு சொல்றோம் நம்ம. சோ நெக்ஸ்ட் fifth one பாத்தீங்க அப்படின்னா tangent of involute, principal normal of involute, binormal of involute. சோ இதோட ஃபார்முலா என்னன்றதை நம்ம பார்க்கிறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா tangent of involute equal to சோ என்னன்னு பார்ப்போம் நம்ம T1 equal to என்ன பார்க்கிறோம் நம்ம n வெக்டர். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா principal normal of என்ன பார்க்கிறோம் நம்ம involute. principal normal எப்படி எடுத்துக்கோ நம்ம n1 அப்படின்னு எடுப்போமா. T1 அப்படின்றது tangent, n அப்படின்றது principal normal. சோ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் tau into b வெக்டர் மைனஸ் k into t வெக்டர் பை என்ன பார்க்கிறோம் நம்ம k into k1 into நம்ம என்ன பார்க்கிறோம் நம்ம c minus s. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பைனார்மல் ஆஃப் என்ன பார்க்கிறோம் நம்ம இன்வல்யூட். சோ b1 equal to பைனார்மல்னா b அப்படின்னு பார்ப்போம். அப்ப b1 equal to k into d வெக்டர் tau into t வெக்டர் பை என்ன வரும் நமக்கு k into k1 c மைனஸ் என்ன வரும் நமக்கு s அப்படின்னு வரும். சோ இந்த மூணுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்டான ரிசல்ட் தான். ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் இன்வலிட்டோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்வலிட்டோட கர்வேச்சர் பார்த்தோம். இன்வலிட்டோட நம்ம என்ன பார்த்தோம் நம்ம டார்சியன். இப்ப இன்வலிட்டோட ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்திருப்போம் r1 equal to r plus c minus s into t பார்த்திருப்போமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் இன்வலிட். இதுல கர்வேச்சர் என்ன பார்த்திருப்போம் நம்ம k1 equal to root of k square plus tau square by k into என்ன பார்த்திருப்போம் நம்ம c minus s. இதே இதுல டார்சியன் என்ன பார்த்திருப்போம் நம்ம tau1 equal to k tau dash minus tau k dash by என்ன பார்த்திருப்போம் நம்ம k into c minus. இந்த டினாமினேட்டர் சேமா இருக்கும். இங்க எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன வரும் நம்ம ஸ்கொயர் பிளஸ் என்ன இருக்கும் நமக்கு k ஸ்கொயர் அப்படின்னு பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் கர்வேச்சர், அதுக்கப்புறம் டார்சியன். இப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சோ ஒரு இன்வலிட்டோட டான்ஜென்ட் பாத்தீங்க அப்படின்னா T1 equal to n வெக்டர் அப்படின்னு வரும். அதோட பிரின்சிபல் நார்மல் பாத்தீங்க அப்படின்னா n1 equal to tau into b வெக்டர் மைனஸ் k into t வெக்டர் பை k1 into என்ன வரும் நமக்கு c minus s அப்படின்னு வரும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்வலிட்டோட பைனார்மல் பாத்தீங்க அப்படின்னா b1 equal to என்ன வரும் நமக்கு k into b வெக்டர் tau into t வெக்டர் by k into k1 into என்ன இருக்கும் நமக்கு c minus s. ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட், எதோட ரிசல்ட் பாக்குறோம் நம்ம இங்க எவாலுவேட்டோட ரிசல்ட் பாக்குறோம். சோ இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரிசல்ட் பார்த்தோம். சோ இந்த 5மே பாத்தீங்க அப்படின்னா இன்வல்யூட்டை பேஸ் பண்ணி வர ரிசல்ட். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 ரிசல்ட் பாக்குறோம். சோ இந்த 3 ரிசல்ட்டுமே எதை பேஸ் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா எவாலுவேட்டை பேஸ் பண்ணி வந்து நம்ம பாக்குறோம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா the locus of the center of spherical curvature is an evolute if and only if the curve is என்னன்னு சொல்லுவோம் நம்ம plane curve. if and only if அப்படின்னு பார்த்தாலே கண்டிப்பா the converse part என்னன்னு அர்த்தம் நமக்கு true அப்படின்னு அர்த்தம். அதாவது சோ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா spherical curvature பாக்குறோம்ல. சோ ஏற்கனவே நம்ம போன பார்ட்ல spherical curvature பார்த்திருப்போம். spherical curvature அப்படினாலும் ஒண்ணுதான். சோ அப்படி இல்ல அப்படின்னா oscillating sphere அப்படினாலும் ஒண்ணுதான். spherical curvature அப்படின்னு பார்த்திருப்போம். ஆர் நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் அப்படின்னு பார்த்திருப்போம். அப்படி இல்லைன்னா ஸ்பியர் ஆஃப் கர்வேச்சர். இந்த மூணு நேமுமே பாத்தீங்கன்னா சேம் தான். இப்ப என்ன நம்ம இந்த இடத்துல ரிசல்ட் பாக்குறோம் அப்படின்னா the locus of the center of spherical curvature, அதாவது the locus of the center of என்ன பாக்குறோம் நம்ம spherical curvature is an evolute அப்படின்னா கண்டிப்பா the curve பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு plane curve. இதே இத கான்வெர்ஸ் பார்ட்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா the curve is a plane curve அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடுக்கிற the locus of the center of spherical curvature is an என்ன வரும் நமக்கு evolute அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல evolute involute அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆப்ஷன்ல இருக்கும். சோ அதனால இதோட கான்வெர்ஸ் பார்ட்டுமே பாத்தீங்கன்னா 2 தான். சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா the locus of the center of spherical curvature அப்படி இல்லாட்டினா oscillating sphere அப்படி இல்லைன்னா sphere of curvature எல்லாமே ஒரே மீனிங் தான். சோ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வேணா மாத்தலாம். இந்த இடத்துல இந்த spherical curvature அப்படின்றத எடுத்துட்டு சோ இதுக்கு பதிலா நமக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம் அப்படின்னா the locus of the center of oscillating sphere அப்படி இல்லைன்னா the locus of the center of sphere of curvature அப்படின்னு கேட்கலாம். சோ இது எல்லாமே சேம் மீனிங் தான். is an evolute அப்படின்னா கண்டிப்பா இந்த கர்வை நம்ம என்ன சொல்லிடலாம், நம்ம plane curve அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா a plane curve has a unique evolute, the space curve has the infinitely many evolute. அதாவது நம்ம எடுக்கிற பிளேன் கர்வ் பாத்தீங்க அப்படின்னா பிளேன் கர்வ் பாத்தீங்கன்னா யூனிக் எவால்யூட் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது பிளேன் கர்வ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம யூனிக் எவால்யூட்னு சொல்லிடலாமா. பிளேன் கர்வ் அப்படின்றது யூனிக் எவால்யூட். அதே இது ஸ்பேஸ் கர்வ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் கர்வ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி எவால்யூட். ஸ்பேஸ் கர்வ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட்லி மெனி எவால்யூட். சோ இந்த மாதிரி தனித்தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளேன் கர்வ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூனிக் எவால்யூட் இருக்கும். அதே ஸ்பேஸ் கர்வ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபைனைட்லி என்ன இருக்கும், நமக்கு மெனி எவால்யூட் இருக்கும். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா the evolute of the plane curve. so the third one la the evolute of a plane curve is often defined as the locus of the நம்ம என்ன சொல்றோம், நம்ம center of என்ன சொல்றோம், நம்ம curvature அப்படின்னு சொல்றோம். அதாவது evolute of the plane curve, ஒரு plane curveக்கு evolute பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து locus of the center of என்ன சொல்றோம், நம்ம curvature அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மூணு ரிசல்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம evolute பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ இத தனித்தனியா ஞாபகம் வச்சுங்க. இன்வல்யூட்ல என்ன ரிசல்ட் படிக்கிறோம், evolute என்ன ரிசல்ட் படிக்கிறோம்ன்றத கொஞ்சம் நல்லா பிரிச்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டெஃபினிஷன் பாக்குறோம் அப்படின்னா பெட்ரன் கர்வ்ஸ்னா என்னன்னு பாக்குறோம். பெட்ரன் கர்வ்ஸ்னால ஒண்ணுதான், கான்ஜுகேட் அப்படினால ஒண்ணுதான். அதாவது நம்ம ஒரு கர்வை கான்ஜுகேட் அப்படின்றத எப்ப நம்ம சொல்லுவோம் அப்படின்னா a pair of curves என்ன எடுத்துக்கிறோம், நம்ம காமா கமா காமா 1. அதாவது ரெண்டு கர்வ் எடுத்துக்கிறோம், காமா இன்னொன்னு என்ன எடுத்துக்கிறோம், நம்ம காமா 1. சோ இது ரெண்டுமே pair of curves which have the same principal normal or called நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம பெட்ரன் கர்வ்ஸ். அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு பேர் ஆஃப் கர்வுக்கு சேம் பிரின்சிபல் நார்மல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிட்ட கர்வு காமா கமா காமா 1க்கு சேம் பிரின்சிபல் நார்மல். சோ இதுதான் டெஃபினிஷன், சேம் பிரின்சிபல் நார்மல். சோ சேம் பிரின்சிபல் நார்மல்னா பிரின்சிபல் நார்மல் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், n வெக்டர் அப்படின்னு நோட் பண்ணுவோமா. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா n வெக்டர் ஈக்குவல் டு n1. சோ இத ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம், n வெக்டர் ஈக்குவல் டு n1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சோ நம்ம எடுத்துக்கிட்ட பேர் ஆஃப் கர்வ் காமா கமா காமா 1 நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லலாம். கான்ஜுகேட் அப்படினால ஒண்ணுதான், பெட்ரன் கர்வ்ஸ் அப்படினால ஒண்ணுதான். சோ அப்ப டெஃபினிஷன் என்ன அப்படின்னா the pair of two curves gamma comma gamma 1. சோ இந்த gamma comma gamma 1க்கு சேம் பிரின்சிபல் நார்மல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிட்ட கர்வ் gamma gamma 1 பெட்ரன் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரன் கர்வ்ஸ்னால ஒண்ணுதான், கான்ஜுகேட் அப்படினால ஒண்ணுதான். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா the gamma 1 is called தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பெட்ரன் மேட் ஆஃப் என்ன சொல்லுவோம், நம்ம gamma. சோ அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த pair of curve gamma gamma 1ல இந்த காமா 1 நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பெட்ரன் மேட் ஆஃப் என்னன்னு சொல்லலாம், நம்ம காமா அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன், அதாவது கான்ஜுகேட், அதாவது பெட்ரன் கர்வ்ஸோட டெஃபினிஷன். சோ நெக்ஸ்ட் இத பேஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பாக்குறோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸுமே கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ். சோ அதனால இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே கவனிங்க. இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்கறோம் அப்படின்னா the distance between the corresponding points of the Betran curve is என்னன்னு பார்க்கறோம், நம்ம constant அப்படின்னு பார்க்கறோம். அதாவது the distance between corresponding points of the Betran curves. Betran curves நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா pair of curves சேம் பிரின்சிபல் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா the Betran curves பார்த்தோமா. சோ அந்த பெட்ரன் கர்வ்ஸோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து என்னவா தான் இருக்கும், இங்க நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் இது. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு ரிசல்ட் படிச்சிருப்போம். சோ எந்த இடத்துல படிச்சிருப்போம், நம்ம இன்வல்யூட்ல படிச்சிருப்போமா. சோ இன்வல்யூட்ல நம்ம என்ன ரிசல்ட் படிச்சிருப்போம், டிஸ்டன்ஸ் பிட்வீன். சோ ஏற்கனவே நம்ம படிச்சதை இந்த இடத்துல கொஞ்சம் கம்பேர் பண்ணிங்க.
distance between corresponding points of two involute, அதாவது distance between corresponding two involute நம்ம என்ன பார்த்திருப்போம், நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்போமா. சோ அதே ரிசல்ட் தான் இங்கேயும் பார்க்கிறோம். அதாவது இன்வல்யூட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா the distance between corresponding points of two involute is a constant. அதாவது ரெண்டு இன்வல்யூட்டோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா அதோட டிஸ்டன்ஸ் கண்டிப்பா என்ன இருக்கும், நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும்னு பார்த்தோமா. அதே தான் இங்கேயும் நம்ம பாக்குறோம். சோ தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் எங்க பாக்குறோம், நம்ம பெட்ரன் கர்வ்ஸ்க்கு. சோ அங்க நம்ம என்ன பார்த்தோம், இன்வல்யூட்ல ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அதே மாதிரி இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வெக்டர் கர்வ்ஸ்ல உள்ள பாயிண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கும், நமக்கு கான்ஸ்டன்ட். சோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா சோ நம்ம ஏற்கனவே படிச்ச ரிசல்ட்டோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா சோ இந்த கான்ஸ்டன்ட்ன்றது எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்றத ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நம்ம படிக்கிறப்ப இந்த ரிசல்ட்டை தனித்தனியா படிச்சுட்டு போறோம். ஒவ்வொரு டெஃபினிஷன் படிக்கிறோம், அந்த டெஃபினிஷனோட ப்ராப்பர்ட்டி படிக்கிறோம், அதோட ரிசல்ட் அதோட ப்ராப்ளம் எல்லாம் தனித்தனியா படிச்சுட்டே போவோம். இப்ப நம்ம ஒவ்வொரு டெஃபினிஷனும் படிக்கிறப்ப ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதோட ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி அந்த ரிசல்ட் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ நம்ம கம்பேர் பண்றதுக்கு இதை நம்ம எங்க பாத்துருக்கோம் அப்படின்றத நமக்குள்ளே நம்ம வந்து ஈஸியா சொல்லி பாத்துக்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்ம என்ன பார்த்திருக்கோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் வெக்டர் கர்வ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ், அதாவது இன்வல்யூட்ல உள்ள பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்கேயே நமக்கு என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். சோ the second result பாத்தீங்க அப்படின்னா the tangent to gamma and gamma 1, gamma and gamma 1 என்ன எடுத்துப்போம், நம்ம வெக்டர் கர்வ்ஸ் எடுத்துப்போமா. சோ அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா the tangent to the vector curves gamma and gamma 1 at the corresponding points are inclined at the constant angle நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஆல்பா அப்படின்னு சொல்றோம். சோ அதாவது இந்த இடத்துல நம்ம செகண்ட் ரிசல்ட்ல என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒரு வெக்டர் கர்வ்ஸ்க்கு டான்ஜென்ட் பார்க்கறோம். அதாவது the tangent to the curves gamma and gamma 1, gamma and gamma ன்றது என்னது, வெக்டர் கர்வ்ஸ். அப்ப the வெக்டர் கர்வ்ஸ்க்கு the tangent பார்த்தோம் அப்படின்னா so at the corresponding points are inclined at the constant angle அப்படின்னு வரணும். சோ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சோ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா the angle பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கும், நமக்கு கான்ஸ்டன்ட் ஆங்கிளா இருக்கும். சோ இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்ற வேர்டு இந்த இடத்துல முக்கியம். அடுத்து தேர்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா the binormal at the two corresponding points of gamma and gamma 1. சோ நல்லா கவனிச்சீங்க. செகண்ட் ரிசல்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டான்ஜென்ட் பார்த்தோம். அதாவது டான்ஜென்ட் டு எங்க பார்த்தோம், நம்ம gamma and gamma 1. சோ the gamma and gamma 1ல டான்ஜென்ட் பார்த்தோம் அப்படின்னா the corresponding points are inclined at the constant angle அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பைனார்மல் பார்க்கிறோம். பைனார்மல் டு gamma and gamma 1. சோ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், the binormal at the two corresponding points of எங்க பார்க்கிறோம், நம்ம gamma and gamma 1 will also include the same angle. இங்க பாத்தீங்கன்னா constant angle வரும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், நமக்கு சேம் ஆங்கிள். அதாவது டான்ஜென்ட் பாக்குறப்ப கான்ஸ்டன்ட் ஆங்கிள் வரணும். டான்ஜென்ட் பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆங்கிள், கான்ஸ்டன்ட் ஆங்கிள். இதே பைனார்மல் பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சேம் ஆங்கிள் ஆல்பா. சோ இங்க கான்ஸ்டன்ட் ஆங்கிள் ஆல்பா அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா the torsion of two vector curves have the same sign and their product is என்னன்னு சொல்றோம், நம்ம கான்ஸ்டன்ட். சோ இந்த ரிசல்ட் எல்லாமே கொஞ்சம் முக்கியமானதுதான். சோ நம்ம செகண்ட் இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா டான்ஜென்ட் டு த வெக்டர் கர்வ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா the corresponding pointsக்கு கான்ஸ்டன்ட் ஆங்கிள் ஆல்பான்னு வரணும். அதே இந்த வெக்டர் கர்வ்ஸ்க்கு பைனார்மல் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கிடைக்கும், நமக்கு சேம் ஆங்கிள் ஆல்பா அப்படின்னு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் ஃபோர்த்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா டார்சியன் ஆஃப் த டூ வெக்டர் கர்வ்ஸ். ரெண்டு வெக்டர் கர்வ்ஸோட டார்சியன் கண்டுபிடிக்கிறோம். சோ அந்த டார்சியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது இந்த வெக்டர் கர்வ்ஸோட டார்சியன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், டவ் 1 இன்னொன்னு பாத்தீங்கன்னா டவ் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சோ இந்த டவ் 1 டவ் 2 அப்படின்றது சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா சேம் சைன் அப்படின்னா கண்டிப்பா their product டவ் 1 டவ் 2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், சி. சின்றது என்னது, நமக்கு இங்க கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது சோ இதான் ரிசல்ட். வெக்டர் கர்வ்ஸ்க்கு டார்சியன் பாருங்க. சோ அந்த ரெண்டுமே சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா their product நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அதான் நம்ம ஷார்ட்டா எழுதி இருப்போம்.
tau1 tau2ன்றது சேம் சைன். இந்த tau1 tau2ன்றது எங்க இருக்கிறோம் நம்ம வெட்ரன் கர்வ்ஸோட டார்சியன். இது வந்து சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா சோ ரெண்டையுமே ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். So next fifth result பாத்தீங்க அப்படின்னா there is a linear relation between the curvature and the torsion of each of veteran curves equal to நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா curvature அப்படின்றது k அப்படின்னு நோட் பண்ணுவோம், torsion அப்படின்றது tau அப்படின்னு நோட் பண்ணுவோம், cot alpha equal to நம்ம என்ன எடுக்கலாம் நம்ம 1/a. இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா the linear relation between the curvature and the torsion. கர்வேச்சர் அந்த டார்சியனோட ரிலேஷன் எப்படி நம்ம நோட் பண்றோம் அப்படின்னா எங்க நம்ம நோட் பண்றோம் நம்ம வெட்ரன் கர்வ்ஸ்ல நோட் பண்றோம். இந்த வெட்ரன் கர்வ்ஸ்ல டார்சியன் அண்ட் கர்வேச்சரோட லீனியர் ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா சோ எப்படி இருக்கும் நமக்கு k plus tau into cot alpha equal to நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு 1/a அப்படின்னு கிடைக்கும். சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெட்ரன் கர்வ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கான்கிருவன்ஸ் கர்வ்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே நீங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன டெஃபினிஷன் பார்க்கறோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷனால ஒண்ணுதான் நேச்சுரல் ஈக்குவேஷனால ஒண்ணுதான், ரெண்டுமே சேம் மீனிங் தான். சோ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the equations expressing k and tau as a function of என்ன எடுக்கிறோம் நம்ம arc length s are called நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம intrinsic equation of என்னன்னு சொல்லலாம் நம்ம கர்வ் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஒரு ஈக்குவேஷனை எந்த ஃபார்மேட்ல நம்ம நோட் பண்றோம் அப்படின்னா கர்வேச்சர் அண்ட் டார்சியன் அப்படின்றத the function of என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர்க் லென்த் எஸ்ல நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா ஆர்க் லென்த் எஸ்ல நோட் பண்ணோம் அப்படின்னா சோ அந்த கர்வை நம்ம என்ன சொல்லலாம் நம்ம இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் என்னன்னு சொல்லலாம் நம்ம கர்வ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா கர்வேச்சரை k அப்படின்னு நோட் பண்ணுவோமா சோ அப்ப k ஈக்குவல் டு f of s அப்படின்னு நோட் பண்றோம். அதே மாதிரி டார்சியன் அப்படின்றத g of s அப்படின்னு நோட் பண்றோம் வித் ஆர்க் லென்த் s ல. சோ இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர் கால்டு நம்ம என்ன சொல்றோம் நம்ம இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம எடுத்துக்கிட்டத இன்ட்ரின்சிக் என்ன சொல்றோம் நம்ம ஈக்குவேஷன், அப்படி இல்லன்னா என்ன சொல்லலாம் நம்ம நேச்சுரல் என்ன சொல்லலாம் நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப டெஃபினிஷன் என்ன அப்படின்னா the equation expressing curvature and torsion அதாவது k and tau ல நோட் பண்றோம். சோ வித் ஆர்க் லென்த் s ல சோ அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்றோம் நம்ம இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ் அப்படின்னு சொல்றோம். சோ இத வந்து நம்ம இப்படி கூட கேட்கலாம் k equal to f of s tau equal to g of s அப்படின்றது இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் அப்படின்றது ஆப்ஷன்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நேச்சுரல் ஈக்குவேஷன் இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சோ இந்த இடத்துல kன்றத நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வித் ஆர்க் லென்த் s ல நோட் பண்ணோம் அப்படின்னா சோ இத வந்து நமக்கு வந்து ஆப்ஷன்ல கேட்கலாம் k equal to f of s and tau equal to g of s. இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன சொல்றோம் நம்ம நேச்சுரல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா நீங்க நெக்ஸ்ட் இத பேஸ் பண்ணி நம்ம என்ன தியரம் பார்க்கறோம் அப்படின்னா congruent curves have the same intrinsic equation. சோ congruent அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பா சேம் அப்படின்னு இருக்கும். அதாவது congruent அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம் சிமிலர் அப்படின்னு பார்த்திருப்போமா. congruent அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு சிமிலர். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நமக்கு கேட்கலாம் அப்படின்னா சிமிலர் கர்வ்ஸ் have the same intrinsic equation. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா the two curves with the same intrinsic equations are necessarily நம்ம என்ன சொல்லலாம் நம்ம congruent அப்படின்னு சொல்லிடலாம். கண்டிப்பா the same intrinsic அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பா நமக்கு என்ன வரும் நமக்கு congruent அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல இதை வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து படிப்போம். சேம் இன்ட்ரின்சிக் அப்படின்னு வந்துட்டாலே அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன வரும் நமக்கு congruence அப்படின்றது வரும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா congruent curves அப்படினாலே கண்டிப்பா சேம் இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன். congruence curvesன்றது எப்படி இருக்கும் நமக்கு சேம் இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷனா இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the two curves with the same intrinsic இந்த ரெண்டு கர்வுக்கு சேம் இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நெசசரிலி நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அது congruent அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா நீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா congruence curvesனா என்னன்னு பாக்குறோம். two space curve are said to be congruent அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பேஸ் கர்வ் எடுக்கிறோம். சோ இந்த ரெண்டு ஸ்பேஸ் கர்வும் நம்ம வந்து congruent அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா if one curve be coincide with தான் நம்ம என்ன சொல்லணும் நம்ம அதாவது நம்ம எடுக்கிற ரெண்டு கர்வு நம்ம வந்து congruent அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன் கர்வு பாத்தீங்க அப்படின்னா coincide with the another curve. ஒரு கர்வு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கர்வ்ல coincide இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற அந்த ரெண்டு கர்வுமே நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம congruent curves அப்படின்னு சொல்லிடலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா டெஃபினிஷன். சோ the statement என்ன அப்படின்னா the two space curve ரெண்டு ஸ்பேஸ் கர்வ் are said to be congruent அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா one curve be the coincide with தான் நம்ம என்ன சொல்றோம் நம்ம
அதர் அப்படின்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிக்னஸ் தியரம் ஃபார் எங்க பாக்குறோம் நம்ம ஸ்பேஸ் கர்வ். ஸோ இந்த ஸ்பேஸ் கர்வ்ல யூனிக்னஸ் தியரம் என்னன்றதை நம்ம பாக்குறோம். A curve is uniquely determined except as to position in space when its curvature and torsion are given function of its நம்ம என்ன சொல்றோம் நம்ம arc length s. அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா the curvature and torsion அப்படின்றத the function of arc length s ன்னு எழுதுறோம் பாத்தீங்களா. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நமக்கு யூனிக்கா இருக்கும். அதாவது curvature k equal to f of s, அதே மாதிரி பாத்தீங்கன்னா tau equal to g of s. The curvature and torsion are given function of its எங்க இருக்கிறோம் நம்ம arc length s இல்லையா. அப்ப curvature equal to f of s இருக்கும், torsion equal to g of s இருக்கும். கண்டிப்பா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு யூனிக் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா யூனிக்னஸ் தியரம் ஃபார் த ஸ்பேஸ் கர்வோட டெஃபினிஷன். சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்வல்யூட்னா என்னன்னு பார்த்தோம், எவால்யூட்னா என்னன்னு பார்த்தோம். சோ இந்த இன்வல்யூட் எவால்யூட்டோட ஈக்குவேஷன், கர்வேச்சர், டார்சியன் பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஜென்ட் ஆஃப் இன்வல்யூட் பார்த்தோம், பிரின்சிபல் ஆஃப் நார்மல் இன்வல்யூட் பார்த்தோம், பைநார்மல் ஆஃப் இன்வல்யூட் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரன் கர்வ்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதாவது கான்ஜுகேட்னா என்னன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்க்ருவன்ஸ் கர்வ்ஸ், இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பார்ட் 6ல நம்ம எடுத்த அந்த இன்வல்யூட் எவால்யூட் அப்படின்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ட்ல என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 7ல ஹெலிக்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஹெலிக்ஸ் அப்படின்ற டாபிக்ல ஹெலிக்ஸ்னா என்னன்னு பாக்குறோம், ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ்னா என்னன்னு பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் டான்ஜென்ட், ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் பைநார்மல், ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் என்ன நம்ம பாக்குறோம், பிரின்சிபல் நார்மல். சோ இந்த டாபிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சோ இந்த ஹெலிக்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல எல்லாம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அப்ப இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து போறீங்க. சோ இந்த பார்ட் 7 அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.